இதே மாதிரி இருந்ததுன்னா வியூ எல்லாம் சூப்பராக இருக்குங்க. யானை சுற்றி எதுனாலும் தெரியாது. ரோடு தாங்க கொஞ்சம் மோசமாக இருக்குது. கரெக்டாக அண்ணா வந்தாரு கடவுளாட்ட. இங்கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்வளமுடன். எல்லா பேர் இருக்கீங்க, சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள், சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி டே 2 இன் வால்பாறை. செமையாக இருக்குது பாருங்க பிளேஸு. இங்கே தாங்க நாங்கள் தங்கியிருக்கோம். க்ரீன் ஹில் ஹோட்டல்னு சொல்லிட்டு தங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நான் தங்கியிருந்த ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் தங்கியிருந்த ரூமு. காம்பேக்டாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்தது ரூமு. பார்க்க இருக்கிறதுக்கு, தங்கிறதுக்கு, ரூம் சர்வீஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. வந்தீங்கன்னா இந்த ரூம் ட்ரை பண்ணுங்கள். பார்க்கிங் இருக்குது கீழேயே. அதே மாதிரி ஃபுட்டு எல்லாமே, அக்காமடேஷன் எல்லாமே உள்ளே இருக்குது. அதனால் எல்லா இதுவுமே நமக்கு ஈஸியாக கிடைக்குது. ரூம் சூப்பராக இருக்குது. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட சொல்கிறேன். செமையாக இருக்குது. ஆனால் ரூமு வியூ எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து டே 2 இன் வால்பாறை. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவரு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு டெனல் இருக்குது, அந்த டெனலு, அப்புறம் சின்ன கலரு டேமு, இந்த ஃபால்ஸ்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ணுறது இல்லையா. நேற்று போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அட்டாச் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா அங்கெல்லாம் அலௌடு இல்லைங்க. இப்போது நாங்கள் வர டயத்தில் இப்போ அலௌடு இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா, இந்த 3 வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சோலையார் போய் சோலையார்லேருந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறதாங்க நம்மளோட பிளானு. யானையெல்லாம் நிறைய இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. என்ன நிலவரம்னு தெரில. அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக வரும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நான் உங்களை மோட்டோ விளாகில் சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஸ்டேட் பேங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் க்ரீன் ஹில்ன்ட்டு. சூப்பரான ஹாஸ்பிட்டாலிட்டிங்க, சூப்பராக இருந்தது. நம்ம டவுனு பக்கத்துலேயும் இருக்குது, எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும். என்ன வேணாலும் திங்ஸ் எதாவது வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் லேக் தான் போயிட்டுருக்குங்க. நாங்கள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வெயில் அடிக்குது. அதே மாதிரி இங்கே ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது பாருங்க. நீங்கள் அதிரப்பள்ளி இதெல்லாம் போகிறீங்கன்னா எங்கேயோ ஃபியூல் பண்ணிக்கிங்க, வேறு எங்கேயும் ஃபியூல் கிடைக்கிறது இல்லையா, லோக்கல் சொன்னாங்க. அதனால் ஃபியூல் மேக்ஸிமம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் அங்கிட்டு போய் இப்போ அடிச்சுக்கலாங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. இங்கே வால்பாறையிலே நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப மழையும் இல்லை. நேற்றுலாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது ஈவினிங்கு. இன்றைக்கி பாருங்கள் மழையெல்லாம் இல்லை, செம்ம கிளியராக இருக்குது. இதே மாதிரி இருந்ததுன்னா வியூ எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது மழை காலம்தான், கண்டிப்பாக மழை வரும், அது உறுதின்ட்டாங்க. கண்டிப்பாக மழை வரும், எப்போ வரும்னு தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் எல்லாருமே. ஆனால் இப்படியே இருந்தால் வியூலாம் சூப்பராக இருக்குங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். நேற்று மழை கிளர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அதுவும் வைட் ஆங்கிளில் தான் இருந்தது. இன்றைக்கி அல்ட்ரா சூப்பர் வைட்டில் வச்சுருக்கேன். வியூலாம் சூப்பராக தெரியுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, நான் உங்களுக்கு கொஞ்சம் லொக்கேஷன்லாம் கிளியராக இருக்கிற பக்கம் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. பாருங்கள், சின்ன கலரு குடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. பஸ்ஸு வர்றது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த வழியில் போனால் தாங்க நமக்கு அந்த கூழாங்கல் ரிவர் இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. மார்னிங் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க, ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்படியே ரோடும் சூப்பராக இருக்குது, வியூவும் சூப்பராக இருக்குது. சுற்றி எஸ்டேட்டு தாங்க. இந்த ரோட்டில் போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க, ரம்மியமாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆனால் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகவே போய்க்குங்க. ரோடு நல்லா இருக்குன்ட்டு வேகமாக போகாதீங்க. திடீர்னு வண்டியெலாம் வந்தால் தெரியாது, 2 பக்கம் எஸ்டேட்டு தானே. அதனால் உங்களுக்கு டக்குன்னு வர்றது ஒரு பெண்ட் லைன்லாம் தெரியாது. பாருங்க காலையில் எப்படி அண்ணே மாடுகள்லாம் கூட்டிகிட்டு சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. வாவ்.
வால்பாறையிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. இதான் அந்த கூழாங்கல் ரிவருங்க. இந்த ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் நிறைய இருக்குமா. அவ்வளோ ஆனால் தண்ணி நல்லா போகுதுங்க. கம்மியாக தான் போகுன்னாங்க, ஆனால் இப்போ நல்லா போகுது. வரத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓல்ட் ஆஃப் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அதை கொஞ்சம் மழை பெஞ்சங்காட்டி கசகசன்னு இருக்குங்க கீழே, அதனால் நாங்கள் போகலை. அங்கேயெல்லாம் நல்லாயிருக்கு, அந்த இடத்துலலாம் நல்லாயிருக்கு. A few moments later. மேலே வந்துகிட்டே இருந்தோம்னா செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் கட் ஆகும், பாலாஜி கோவில் போகிற ரோடுன்ட்டு. அந்த லெஃப்ட் அந்த சிமெண்ட் ரோட்டில் போனால் தான் அந்த டனல் போக முடியுமா. அதனால் நாங்கள் இப்போ லெஃப்ட் கட் பண்ணி முதல்ல அந்த டனலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போகிறோம். இப்போ நம்ம போய் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டனலை காட்டுறேங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அங்கிட்டு போகலாம். ஓகேங்களா? வேலை செய்கிறவங்க எஸ்டேட்டுக்குள்ளார இந்த ஃபுல் எஸ்டேட்டு அவங்க மருந்து அடிக்கிறது நடந்தே தான், மருந்து எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து எல்லாமே நடந்தே தான் போகிறாங்க. சூப்பருங்க, பாருங்கள், ப்ரைவேட் ஏரியா மாதிரி இருக்குங்க எல்லாம், ஆனால் சூப்பராக இருக்குது. சிமெண்ட் ரோடு தான், ரோடெல்லாம் நீட்டாக இருக்குங்க. இது பாலாஜி கோயில்கிட்ட போகிற வரைக்கும் இருக்குமா. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே இந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு எல்லாம் மறந்து போகுதுங்க. அந்த அளவுக்கு ரம்மியமான காட்சிங்க இது. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மான்சூன் டைம்லேயே நீங்கள் வால்பாறை வரலாம். என்ன மழை மட்டும்தான், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து எட்டமெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த கிளைமேட்டுக்கு அந்த மழையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கே செம ரம்மியமாக இருக்குது. சரி, அப்படிங்களா வந்துட்டோம். நீங்கள் அப்படியே அந்த ரோட்டில் பாலாஜி கோவில் போகிற ரோட்டில் அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அந்த சர்ச் தெரியுதுங்களா, அந்த சர்ச்சை ஒட்டி வர ரோட்டில் உள்ளே வரணும். நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இப்படி ஒரு ஓப்பன்ஸ் பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸில் வண்டி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த டனல். சரி வாங்க, நான் உங்களுக்கு உள்ளே போய் அப்படியே காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதையில் தான் போய் பார்க்கணும். இங்கே பாருங்க, இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் தான் நடந்து போகிற வழி இருந்திருக்கு. அங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஒரு தடம் இருக்கான், அதில் போனால் கிட்டத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வழியில் போக முடியாது. அதுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடம் வருது. இப்படி அதே ஒரு சின்ன ஒத்தையடி பாதையாட்ட அங்கே லோக்கல்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதில் வந்தீங்கன்னா அப்படியே இந்த ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகணும், கொஞ்சம் முன்னாடி போய் ரைட்டில் பார்க்கலாம். அது பாருங்க, ஓல்ட் ஆஃப் தமிழா வராரு, போய் பார்த்துட்டு வந்துட்டார் இருக்குது. ஏன் பிரதர் பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்கான் வியூ பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கொஞ்சம் இதாக இருக்குது. அங்கே பாருங்க, இருங்க அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த பிரிட்ஜில் வந்தோம்னா இந்த இடத்துல நின்று பார்க்கலாங்க, தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் இவ்வளோ லாங்கில் இருந்தால் இந்த வியூவை பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால். சில மணி நேரங்கள் கழித்து நல்லமுடி காட்சி சாலை செல்லும் வழி, கொச்சின் குரூப் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த ரோடு பிரிகிற இடத்துல லெஃப்ட்டு போகணுங்க, நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு. நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு அப்புறம் வந்து ரைட்டில் போகணுங்க. சரி, நாங்கள் வியூ பாயிண்ட் போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேங்க. வேலைக்கு போகிற இடத்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கெல்லாம் வந்து சிறுத்தை எது நின்னாலும் தெரியாதுங்க. யானையோ சிறுத்தையோ எது நின்னாலும் தெரியாது. பார்க்குறதுக்கு நம்ம எல்லாம் குட்டையாக சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கலங்க செடி. ஆனால் இந்த கொஞ்சம் இதாக பார்த்திங்கன்னா ஹைட்டாக தான் அடுக்கடுக்காக தான் இருக்குங்களாம். அதனால் வந்து அங்கே என்ன நின்னாலும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் சேஃபாக தாங்க போகணும் இந்த ரோட்லேயும். நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கிற வழியில் பாருங்கள், ஒரு அழகான கிராமங்க. குட்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒரு கோவில், ஒரு சின்ன கிராமங்க. எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க இடமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு டீ ஸ்டாலு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஊர். எப்படி இருக்குன்னு செமையாக இருக்குல்ல. ரோடு தாங்க கொஞ்சம் மோசமாக இருக்குது.
இங்கெல்லாம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குல்லங்க, அப்படி தான் இருக்குது ரோடு, இன்னும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் சேஃபாக போய்க்குங்க பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். நல்லாமுடி வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுங்க. அதுலேருந்து கொஞ்சம் வந்து ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அங்கேருந்து வியூ இருக்குங்களாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன கல்லாறு டேம், அது நேற்று ஈவினிங் போகணும்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் அங்கே போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே அலௌடு கிடையாதுங்க. இன்றைக்கி யானை நிற்கிறங்காட்டி அலௌட் பண்ணலையா இன்றைக்கி. அந்த ரூட்லேயே எந்த டூ வீலரு இதுவும் அலோவ் பண்ணலையா. ஆனால் வந்து நம்ம இப்போ சோலையாறு அதிரப்பள்ளி போகலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. தண்ணி கம்மியாயிடுச்சு, அதனால் அதிரப்பள்ளியும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களாம். ஃபால்ஸு நேற்று யாரோ போயிட்டு வந்திருக்காங்க, அவங்க ஃபாரஸ்ட்டில் அவர் இருந்தார் அங்கே, அவர் சொன்னார். ஆனால் நீங்கள் வர்றீங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இங்கேயே வந்து வால்பாறை வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா இங்கேயே கேளுங்க, லோக்கல்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்களும் அடிக்கொருக்க அங்கிட்டு போயிட்டு வர்றாங்க. அதனால் எந்தெந்த ரூட் ஓப்பனு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அவங்க மூலிமா. அதுக்கப்புறம் போங்க. இப்போ நாங்கள் போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டுருக்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வாட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு திருப்பி நாங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்து அதிரப்பள்ளி சோலையார் போய் சோலையார்லேருந்து நம்ம அதிரப்பள்ளி போகிறத பார்க்கலாங்க. இப்போது இந்த ஏரியா எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நல்லாமுடி வியூ பாயிண்ட்டை 2 நிமிஷங்க இங்கேருந்து வண்டி நிறுத்திட்டு 2 நிமிஷம் நடந்தால் போயிடலாங்க. வியூ சூப்பராக இருக்குங்கன்னு சொன்னாருங்க. இந்த பாருங்கள், இந்த அங்கே தெரியுதுங்களா ஒரு மரம், இந்த அந்த தெரியுது பாருங்கள். அங்கேருந்து நாங்கள் நடந்து வரோம். வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிக்குங்க நடக்கிறதுக்கு. இதில் போக போக கரடி வந்தால் என்ன பண்ணுவீங்க, யானை வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாரு. வந்துட்டோம். மூச்சு வாங்குது. இந்த இடம் பாருங்கள், நல்ல மேடுங்க. இந்த இடம் வர இடத்துல மட்டும், இந்த இடம் மட்டும் நல்ல மேடு. இவ்வளோ நேரம் ஒரு மட்டமாக வர மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக இங்கே வந்தோடனே இதாகிடுச்சு. சரிங்க, சரி, நான் அப்படியே வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து நல்லா உட்காந்து வியூ பார்க்கலாங்க. பார்த்துட்டு சரி அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு கேப் மாதிரி இருக்குது, அதில் அப்படியே இறங்கி நடந்து போனோம்னா கீழே கம்பி போட்டிருக்காங்க, அது வரைக்கும் இறங்கி பார்க்கலாமா அவங்க. வாங்க இப்போ கீழே போய் நாங்கள் நின்று அந்த வியூ பார்ப்போம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன், உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் வரேன். சரி வாங்க கீழே போய் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாதிரி பாருங்கள், ஓட்டு தட்டிட்டு இருக்காரு ஒரு வாட்டுக்கு. போய் கீழே பார்த்து வந்துட்டாரு. கண்டிப்பாங்க போய் ஆமாம். எப்படி இருக்குது பாறையில் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து சுதானமாக போகணுங்க. கம்பிக்கிட்டெல்லாம் போகக்கூடாது, ஓரளவுக்கு நின்று கொடுத்து வந்துடணும். பாருங்கள் அப்பா, எப்படி ஒரு வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அங்கே இப்படி மேலே உட்காந்து பார்க்குறத விட கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி நின்று பார்த்தீங்கன்னா இன்னுமே செம வியூவாக இருக்குங்க. கீழே ஒரு குட்டியாக கிராமம் மாதிரி ஒன்று இருக்குங்க, அங்கிட்ட ஒரு ஊர் இருக்குது, அதில் என்ன இடம்னு தெரில. கேட்பாங்க. 2 ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபால்ஸு. இந்த தண்ணி பூரா கேரளா தானங்களாமாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் வியூ பார்த்தாச்சு. தண்ணி தாக, சரியான தண்ணி தாக, என்னடா பண்ணுறதுன்ட்டு இருந்தான். கரெக்டாக அண்ணன் வந்தார் பாருங்க கடவுளாட்ட. இங்கே ஒரு கடை இருக்குங்க, இது நான் எம்டி பூத்துன்னு நினச்சேன், அண்ணன் கடை வச்சுருக்காரு. இது வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா கடை, யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. அது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அங்கே கடையில் இங்கே எந்த பொருளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடையாது. என்ன எம்ஆர்பியோ அதுதான். நம்ம ஊர்லேயே நான் நிறையா பக்கம் கொடைக்கானல் ஊட்டியில் பார்த்துருக்குறேன். கொடைக்கானலில் நான் ஒரு தடவை அனுபவப்பட்டிருக்கிறேன்.
ரூபா பாட்டில் 30 ரூபாய்க்குலாம் நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் நம்ம ட்ரக் பண்ணி நடந்து வரோம். ஆனால் அவங்க வந்து அந்த எம்ஆர்பிக்கு தான் விற்கிறாங்க 20 ரூபாய்க்கு தான். தலைவர் ஆச்சரியப்பட்டு போனார் என்னங்க அப்படின்னு. அதுமாதிரி பரவாயில்லைங்க, வந்து அண்ணன் கடையில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த கடை வந்து ட்ரைபல் பீப்புள்ஸோட அண்ணன் தான் இருப்பார் இங்கே எப்பயுமே. அண்ணா ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். டீயும் ஜம்முன்னு போடுவாரான். இப்போ கொஞ்சம் டைம் இல்லை, நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறங்காட்டி அண்ணன் டீ குடிக்க முடியல. அடுத்த இடம் வந்தால் கண்டிப்பாக குடிச்சிட்டு போகிறேண்ணா. சரிங்களா? சரிங்க, தேங்க்ஸ். ஓகே. எல்லோரும் வந்தாங்கன்னா இதே மாதிரி சேவை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க.